வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு வாய்த்த திருகு குழல் உமை நங்கை சமேத உத்ராபதீஸ்வரர் திருக்கோயில், திருச்செங்காட்டங்குடி, நாகை. 7 ஜென்ம தலைமுறை விதிப்பயன் வினையை தீர்க்கும் முறை இருந்தால் மட்டுமே இத்திருக்கோயில் உள்ள உத்ராபதீஸ்வரின் இறையருள் கூடி உங்களை இத்திருத்தலத்திற்கு வரவழைக்க முடியும். முன்னொரு காலத்தில் காயமுகாசுரன் என்னும் யானை உருக்கொண்ட அசுரனை விநாயகப் பெருமான் வதம் செய்ய அவனுடைய உடற்குதி நிரம்பிய பகுதி என்பதனால் செங்காட்டங்குடி எனவும், இங்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவபெருமானை விநாயகர் வழிபட்ட தலம் என்பதால் கணபதி சரம் எனவும், வழிபட்ட சிவபெருமான் கணபதீஸ்வரர் எனவும் பெயர் பெற்றார். பல்லவ மன்னர்கள் போர் தளபதியாக இருந்தவர் பரஞ்சோதி. இவர் சாளுக்கியர்களுடன் போரிட்டு வென்ற இத்தலத்தில் வாதாபி கணபதியை பிரதிஷ்டை செய்து இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு சிவதொண்டு செய்து வந்தார். இவரே பின்னர் சிறுதொண்டர் எனவும் அழைக்கப்பட்டார். தினமும் சிவனடியார்களுக்கு உணவிட்ட பின்னரே உணவருந்தி சிவபூஜையை நிறைவு செய்து வந்தார். வடக்கே கைலாயத்திலிருந்து சிவபெருமான் காபாலிகர் பைரவர் தோற்றத்தில் திருச்செங்காட்டங்குடி வர உணவுக்காக சிறுதொண்டர் வீட்டில் மனைவியார் வெண்காட்டு நங்கை மட்டும் தனித்திருக்க உடையவர் வந்து தன்னை சந்திக்க வருமாறு உரைக்க, காட்டாத்தி மரத்தடியில் அமர்ந்திருந்த இறைவனாரிடம் உணவருந்து அழைத்த சிறுதொண்டரிடம், குடிக்கு ஒரு மகன் ஒரு மறு குறையில்லா 5 வயது பாலகனின் தலையை தந்தை அறிய தாய் சமைக்க 3 விதமான கறி சமைக்கவும் அதில் தலைக்கறியை கூட்டாக சமைத்து அழைத்தால் தான் வருவதாகவும், ஐப்பசி பரணியில் கேட்ட இறைவனாருக்கு சித்திரை பரணியில் தன்னுடைய ஒரே மகனான பாலகன் சீராளனை தன்னை சிறுத்தொண்டர் பிள்ளைக்கறி அமுது படைத்து இறைவனாரிடை அழைக்க, தனியாக தான் உண்ண முடியாது உடனே உண்ண அழைக்குமாறு உரைக்க, சீராளா சீரா என்று பெற்றோர் கூப்பிட்டவுடன் சீராளன் பாடகிச்சாலையை விட்டு வரும் பாலகனை போல ஓடி வந்து கட்டி அணைக்க, இறைவன் சோமாஸ்கந்தராக காட்சியளித்து பிள்ளைக்கறி சமைத்த பிள்ளையை உயிர்ப்பித்து கொடுத்து காட்சியளித்து அருள்பாலித்தார். இறைவன் அமர்ந்த இடம் ஆத்திமர தலவிருஷமாகவும் இருக்கிறது. ஐயடிகள் காடவர்கோன் என்னும் பல்லவன் திருமுடக்கு செய்து உத்ராபதீஸ்வரன் திருவுருவச் சிலையை பிரதிஷ்டை செய்ய செண்பக மலர் மனம் வீச இறைவன் காட்சி அளித்தார். இன்றும் சித்திரை பரணி பிள்ளைக்கரை அமுது படைத்தல் திருவிழாக கொண்டாடப்படுகிறது. இங்கு பிள்ளை வரம் வேண்டுவோர், வம்ச விருத்தி ஆகியவற்றுக்கு சிறப்பான இத்தரம் மாத பரணி தோறும் வழிபடுவது சிறப்பு. நன்றி, வணக்கம்.